நம்ம ஊரோட லைட்டு மோதி த கிரேட்டு. ஹாய் ஹாவ் வெல்கம் டு காயோ. ஸோ இந்த எபிசோடில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 dimensional array அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமே. இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஒரு சிம்பிள் ஆப்வியஸ் எக்ஸாம்பிள் ஃபார் அ 2 dimensional மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்தோம்னா அதில் வந்து நம்ம ரோஸ் காலம்ஸ் 2 இருக்கும் இல்லையா. ஸோ இதே மாதிரி அந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம இப்போ ஒரு ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது யூஸ் பண்ண போகிற கான்செப்டை தான் நம்ம 2 dimensional அரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இது ஏன் 2 dimensional சொல்கிறோம், இதுக்கும் நார்மல் அரேக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ 1 dimensional அரே அப்படிங்கிறத நம்மளோட நார்மல் அரே, ரைட்டா. ஸோ அந்த அரேயில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் எப்படி அக்சஸ் பண்ணோம், அதோட இண்டெக்ஸ் வச்சு அக்சஸ் பண்ணோம். அது வந்து 0லேருந்து ஆரம்பிச்சிது, 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிடணும், ரைட்டா. ஸோ இப்போ இந்த 0 பேஸ்ட் இண்டெக்ஸிங்கில் இருக்கிற அந்த 1 dimensional அரே இருக்கு இல்லையா. ஸோ இதில் ரோஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து சிங்கிள் ரோ தான் அப்படிங்கிறனால எத்தனாவது எலிமெண்ட்டுங்கிறத வந்து ஒரே ஒரு நம்பர் வச்சு குறிச்சிட்டோம், ரைட்டா. ஸோ 0லேருந்து அது என்னலேருந்தோ அதை வச்சு இண்டெக்ஸ் வந்து நம்ம டினோட் பண்ணிட்டோம். இதே இது ஒரு 2 dimensional மேட்ரிக்ஸ்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, ஒரு 2 dimensional அரேன்னு வந்துருச்சு அப்படின்னா ரோஸும் இருக்கும் காலம்ஸும் இருக்கும். ஸோ எந்த ரோவில் இருக்கிற எந்த காலம்ங்கிறத வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் தான் அது எந்த வேல்யூங்கிறத நம்மளால் வந்து போய் பார்க்க முடியும், ரைட்டா. ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு அரேனா இங்கே இருக்க மாதிரி அரே ஆஃப் 0 இப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துப்போம். இல்லைன்னா அந்த 0ங்கிறது தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ ரோ மட்டும் பார்த்தாது, நம்ம ரோவோட சேர்த்து காலமும் வேணும். ஸோ அதனால் இன்னொரு ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டையும் சேர்த்து எத்தனாவது காலம்ங்கிறதையும் சேர்த்து வந்து நம்ம கொடுத்தா தான் தட் வுட் மேக் சென்ஸ். அதுதான் வந்து ஒரு 2 dimensional அரேக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் பேசிக்காக 2 dimensional ஒரு அரே அப்படிங்கிறது. ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரே இருக்குதுன்னு கூட நம்ம இதை இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படின்னா, நம்ம அரேயோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ யூஸ்வலாக நம்ம பார்த்தது, இப்போ இது ஒரு அரேன்னு எடுத்துக்கோங்களேன். 1 4 5 அப்படிங்கிறது இருக்குது, ரைட்டா. ஸோ இப்போ இந்த அரேயோட 0th இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் வந்து 1, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் வந்து 4 அண்ட் செகண்ட் இண்டெக்ஸில் இருக்க எலமெண்ட் வந்து 5, இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த அரேயோட எலமெண்ட் வந்து ஒரு இன்டீஜர், ரைட்டா. இதே இது ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வெளியில் வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டிருக்கோம், ரைட்டா. ஸோ அது வந்து இந்த அரேயோட ஸ்டார்டிங்கை குறிக்குது. இப்போ அது ஒரு 0th எலமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு அரேயாக இருக்குது. 1, 2 அப்படிங்கிற இந்த 2 எலமெண்ட்ஸ் வச்சுருக்க ஒரு அரேவாக இருக்குது. அண்ட் 24, 5 அப்படின்னு போடுறோம் இல்லையா. ஸோ இதுவும் வந்து ஒரு அரே, ரைட்டா. ஸோ ஒரு அரேக்குள்ளே இன்னொரு அரேயை வச்சுருக்கோம். அரே இஸ் தேர் அஸ் அன் எலமெண்ட் இன் அன் அரே அப்படிங்கிறது தான் வந்து இங்கே நம்ம சொல்ல வரோம். ஸோ இதுதான் வந்து நம்ம 2 dimensional மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரோம். ஓகே, ஸோ இப்போ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சின்டாக்ஸ் என்ன, இது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறான், ஒரு மேட்ரிக்ஸை வச்சு நம்ம வந்து இதை பேசிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இதை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இதை டிக்ளேர் பண்ணதுக்கு வந்து இதில் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து எந்த டேட்டா டைப்புங்கிறத ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், ரைட்டா. இன்டீஜர்ஸே நம்ம யூஸ்வலாக எப்பவும் போல் வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு நேம் கொடுப்போம், அதை ARRனு வச்சுக்கலாம். அண்ட் நம்ம யூஸ்வலாக வந்து ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு முடிச்சிடும். இங்கே வந்து 2 தடவை போடணும், ஏன்னா எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணணும், ரைட்டா. ஸோ நம்ம சும்மா பேசிக்காக ஒரு 2x2 வச்சுக்கலாமா. ஸோ ஒரு 2x2 மேட்ரிக்ஸ்னு கூட இதை வச்சுக்கலாம், ஏன்னா 2 ரோ 2 காலம் இருக்குது. ஸோ அதனால அது ஒரு மேட்ரிக்ஸ் தான். ஸோ அப்படி ஒரு அரேயை வந்து 2 dimensional அரே வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் அதுக்கான சின்டாக்ஸ். இன்டீஜர்ஸை ஸ்டோர் பண்ண போது அரேயோட நேமை கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேம் தான். இது வரைக்கும் பண்ணிட்டு விட்டோம்னா அது நார்மல் அரே. எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கோஆர்டினேட்டை நம்ம ஆட் பண்ணுறோம், அதாவது இன்னொரு இண்டெக்ஸ் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு 2 dimensional அரேவாக மாறுது. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வேல்யூஸ் இன்புட்டாக வாங்கிட்டு அதை ஸ்டோர் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். நம்ம அப்போ அதை பார்த்த மாதிரி எக்ஸாக்ட் சேம் திங் தான் 0 பேஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம், ரைட்டா. அப்போ 0 1 அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு டேபிள் மாதிரி வரைஞ்சி பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸோட இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 0th ரோ 0th காலம் அப்படிங்கிறதுல இருக்குது. ஓகே, மாற்றி காமிச்சேன்னு நினைக்கிறேன், இதுதான் ரோ, ரைட். ஸோ 0th ரோவில் 0th காலமில் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து 0, 0. அடுத்து அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தோம்னா 0th ரோ தான், ஆனால் ஃபர்ஸ்ட் காலம் 2 எலமெண்ட்ஸ் முடிஞ்சு. அடுத்து கீழே வருவோம், 0th ரோ இல்லை, இது ஃபர்ஸ்ட் ரோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 0th காலம் அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் ஃபர்ஸ்ட் ரோ காலம் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகே,
இந்த இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஆரம்பிக்கிறதுனால 0101 தான் வரும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம், ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து இன்புட்ஸ் நம்ம வாங்கலாம் இல்லையா? ஸோ இன்புட்ஸ் வாங்கிறதுக்கு அங்கே யூஸ்வலாக வந்து ஒரு சிங்கிள் ஃபார் லூப் போடுவோம், ரைட்டா? இந்த மாதிரி i = 0, i இந்த கேஸில் 2னா 2 டேரெக்டாகவே கொடுத்துரும், ஓகே? அண்ட் i++ இந்த மாதிரி நம்ம கொடுப்போம், ரைட்டா? கொடுத்துட்டு இங்கே ஒரு printf scanf சேர்க்கணும். printf element 1 நீங்கள் வந்து இன்புட் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்போம், ரைட்டா? ஆனால் நான் இங்கே அந்த ஐங்கிற இன்டீஜரை வந்து கொடுத்துக்கிறேன், ஓகே? ஸோ இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ஃபார் லூப் ப்ளஸ் ஸ்கேன்எஃப் கொடுத்தே வந்து நம்ம நார்மல் 1 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸுக்கு முடிச்சிடும், ரைட்டா? ஏன்னா அதில் இருக்கிறது வந்து 0லேருந்து n வரைக்குங்கிற அந்த இண்டெக்ஸ் மட்டும்தான். ஆனால் இந்த 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, 0க்கு 0,0 0,1, 1க்கு 1,0 1,1ன்னு சொல்லிட்டு வருது, ரைட்டா? ஸோ அந்த காரணத்தினால நம்ம என்ன பண்ணணும், ஃபார் j = 0, j < 2, j++ன்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபார் லூப்பையும் இதுக்குள்ளே கொடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் கேப்ஷனாக நோட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் இட்ரேஷன் இதோட வேல்யூ 0 இருக்கும், உள்ளே வரும். j = 0, j = 1, அந்த 2 இட்ரேஷன் இந்த ஃபார் லூப் போகும், ரைட்டா? ஸோ 0,0 0,1 அடுத்து ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ இப்போ 1 ஆயிருக்கும், ரைட்டா? ஸோ 1,0 1,1 இப்படின்னு சொல்லிட்டு 4 தடவை இந்த டோட்டலாக இந்த ப்ராசஸ் வந்து உள்ளே இருக்கிறது ரன் ஆகும், ஓகே? ஸோ இதுதான் வந்து நம்ம 2 டைமென்ஷனல் அரேக்கு யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஸ்கேன்எஃப் கொடுத்து நம்ம என்ன கொடுக்க போகிறோம், இன்டீஜர்ஸை இன்புட் வாங்க போகிறோம். ஸோ %d தான் கொடுக்குறேன். அண்ட் எதை இன்புட் வாங்க போகிறோம்னா அரே ஆஃப் i of j அப்படிங்கிறத இன்புட் வாங்க போகிறோம், ஓகே? இதுதான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம printf கொடுத்து என்டர் எலிமெண்ட்னால ஒரு இது கொடுத்துக்கலாம். ஸோ என்டர் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துரும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த வேல்யூஸை வந்து இன்புட் ஆகும். இப்போ இதே மாதிரி தான் பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இதே மாதிரி ஒரு நெஸ்டட் ஃபார் லூப் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகே? ஏன்னா அங்கே வந்து இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் இண்டெக்ஸ் 1 தான் இருந்துச்சு. ஸோ பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து 2 இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 0,1 பிரிண்ட் பண்ணணும், அது 0,2 பிரிண்ட் பண்ணணும், 1,0 பிரிண்ட் பண்ணணும், 1,1 பிரிண்ட் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கிறனால நம்மளோட பிரிண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதையும் வந்து ஒரு நெஸ்டட் ஃபார் லூப்பில் தான் நம்ம கொடுத்தாகும், ஓகே? ஸோ இங்கே வந்து %d கொடுத்துட்டு நான் ஆம்பர்சன்ட் தேவையில்லைங்க, ARR of i of j கொடுக்குறேன், ஓகே? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இட்டரேஷன் முடிஞ்சோன்னா நான் என்ன பண்ணுறேன்னா அடுத்த லைன் போக சொல்கிறேன், ஓகே? ஸோ 0,0 0,1 சொல்லிட்டு அந்த 2 வேல்யூஸ் இருக்கும் இல்லையா, அதை பிரிண்ட் பண்ணிடுவோம். பிரிண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லைன் போயிட்டு அடுத்த ரோ பிரிண்ட் பண்ணும். அது அடுத்த லைன் போ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேக்ஸ்லாஷ் என்ன கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் எசென்ஷியலி என்ன பண்ணுதுன்னா ஒரு 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸை டிக்ளேர் பண்ணி அதுக்கு இன்புட் வாங்கி அதை வந்து பிரிண்ட்டும் வந்து பண்ணியிருக்கு, ஓகே? ஸோ இதுதான் வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரன் பண்ணி நம்மளோட அவுட்புட்டை வெரிஃபை பண்ணி பார்த்துடலாம், ஓகே? ஸோ என்டர் எலிமெண்ட்னு சொல்லிக்கூட நம்ம சும்மா 1 2 3 4 கொடுத்துருவோம். 1 2 3 4 பார்த்தீங்களா? 1 2 3 4ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து அந்த 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸ் இந்த கேஸில். பட் நம்ம இதை நார்மல் 2 டைமென்ஷனல் அரேஸ்ன்னு வந்து நம்ம சொல்லிக்கிறோம், ஓகே? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஒரு 2 டைமென்ஷனல் அரேஸை யூஸ் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் அண்ட் எவ்ரிதிங், ஓகே? ஸோ இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது எக்ஸ்ட்ராவாக இந்த ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆட் ஆகுது. ஏன்னா எத்தனாவது காலம்ங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வருது இல்லையா? ஸோ அதனால எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வரதுனால நம்ம இப்படி வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இண்டெக்ஸும் வந்து ஆட் ஆகுது. அதே மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுறோம். நெஸ்டட் ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம பார்த்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் வரனால இந்த மாதிரி பண்ணால் தான் இருக்கிற எல்லா வேல்யூஸும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும், ஓகே? ஸோ இப்படி தான் வந்து நம்ம 2 டைமென்ஷனல் மேட்ரிக்ஸை வந்து அரேஸ் ஆர் மேட்ரிக்ஸை வந்து டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணணும், ஓகே? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்த எபிசோட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணி இதே மாதிரி 2 டைமென்ஷனல் தான். ஸோ அதை க்ரியேட் பண்ணி யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்க போகிறோம். வாங்கி அதில் 2 மேட்ரிக்ஸ் இன்புட் வாங்கி அது 2ஓட சம்மை வந்து 3rd மேட்ரிக்ஸில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம், ஓகே? ஸோ இதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராமில் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கோடை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு சி ப்ரோக்ராமிங் எபிசோடோட அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். Until then, bye bye.